எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்பவுமே ஜாலியாக பொழுது போணுச்சுங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எங்களுக்கு வந்து லீவே விட மாட்டாங்க. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும், எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து லீவு கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த கேஸ் வந்து அத்தியாவசிய பொருளில் இடம் வகிக்கிறதுனால அதுக்கு வந்து எந்த கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தாலும் லீவே விட மாட்டாங்க. ஒன்லி மே தினம்லாம் லீவ் விடுவாங்க. காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம், சுதந்திர தினம், இந்த 4 கவர்மெண்ட் ஹாலிடேவுக்கு மட்டும்தான் லீவ் விடுவாங்க. வேறு எதுக்குமே லீவ் விட மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து லீவ் விட்ருக்கறனால ரொம்பவுமே எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு, மருமகன், பேர குழந்தைங்க எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு ஓட்டு இங்கே தான் இருக்கிறதுனால ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே இருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் என் பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு ஓட்டு போட்டுட்டு நான் கிளம்பி ஊருக்கு போய்ட்றேம்மா அப்படி சொல்லிவிட்டு கிளம்பி போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு, ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து புழுங்கல் அரிசியில் இடியப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புழுங்கல் அரிசியை ஒரு படி ஊற வச்சு முதல் நாளே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையிலே போட்டு அந்த ஒரு படி இடியாப்பத்தை அந்த மாவு போட்டு அரிசியை போட்டு அரைச்சிட்டு, அந்த இடியாப்பம் வந்து அதுக்கு தனியாக ஒரு புழுங்கல் அரிசி இடியாப்பம் உரல் இருக்குது. அந்த வந்து அதை வீடியோ போட முடியாமல் நிறைய வேலைகள் இருந்ததுனால அதை வந்து எனக்கு வீடியோ எடுத்து போட முடியல. ஏற்கனவே ஒரு நாள் அந்த புழுங்கல் அரிசி இடியாப்பம் செஞ்சதை போட்டிருக்கேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் போட்டு கிளறி வச்சுருந்தேன், அப்புறம் தேங்காய் பால் கிளறினேன். ஆனால் இன்றைக்கி வந்து இது நம்ம வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் புழிஞ்சி டிஃபன் சாம்பார் வச்சு, அப்புறம் தேங்காய் பால் புழிஞ்சி தயிர் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் டிஃபன் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். இதெல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க இதெல்லாம் செஞ்சு அதாவது லீவு இல்லாமே நான் இப்போ இன்றைக்கி லீவு போட்டு வீட்டில் இருந்து இதெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாமே செஞ்சதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு இதெல்லாம் அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு 5 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறம் 5 மணி 5:15 ஆயிட்டுதுங்க. 5:15க்கு எங்கள் ஊர் வந்து ஒரே பஞ்சாயத்து தான். ஆனால் எங்கள் ஊர் வந்து ஓவர்ச்சேரி, நாங்கள் ஓட்டு போட போகிற இடம் வந்து நெம்மேலி அப்படிங்கிற அது ஒரு கிராமம். அந்த ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து 5:15 ஆயிடுச்சு இல்லையா, அதனால் ஓட்டு போட்டு முடித்ததும் அதோடையும் வெயில் இல்லாமல் நிழலில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒரு 10 பேர்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. 10 பேர் போடுற வரைக்கும் நின்றுட்டு நான் தான் எனக்கு அப்புறம் இன்னும் ஒருத்தரோ 2 பேரோ வந்தாங்கன்னு வச்சுங்களேன். முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக நான் தான் போனேன். ஆனால் வெயிலில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் அப்படின்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு நம்ம 5 மணிக்கு போவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் காலையிலேருந்து வேலை பார்த்து 5 மணிக்கு கிளம்பி போய் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். பார்த்தீங்களா, ஓட்டு போட்டுட்டு இப்போ தான் வந்தேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போட்டுட்டிங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக போடணும் அப்படின்னும் நான் வந்து ஷார்ட்ஸில் காலையிலே போட்டிருந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம அரசாட்சி பண்ணுறவங்கள தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமை வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து சுதந்திர நாடு, அதனால் சுதந்திரமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை நம்மள்ட்ட தான் இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.